பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் 1-2 பேருடைய முகங்களை பார்க்கிறேன், அதிக சந்தோஷம். சும்மா அப்படி வந்துட்டு போயிட்டீங்கன்னா அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம போன வாரத்துல பிரைஸ் தி லார்ட்மா, பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்துல நம்ம என்னன்னா தேவன் மனிதனாக பிறப்பதற்கு முக்கிய காரணம் பார்த்தோம் நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? செல்சியா ஞாபகம் இருக்காமா? தேவன் மனிதனாய் பிறப்பதற்கு முக்கிய காரணங்கள் அது பார்த்துட்டோம் இல்ல, முழுசும் பார்த்துட்டோம்ல. ரைட் ரைட். ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, முழுசும் பார்த்துட்டோம். ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்றைக்கு தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், உங்களுக்கு ஒரு நோட்ஸ் இப்படி கொடுத்துருப்பேன். அநேகமா சார்ல்ஸ் உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு எங்க சர்ச்சில் உள்ளவங்களுக்கு நேரில் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்ப்பது என்னன்னா, தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், இந்த 2 தன்மையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார், அதே சமயத்துல மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது இயேசு நான் தான் கிறிஸ்து அல்லது மேசியா என்பதாக சொல்லுகிறது வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். சில இடங்களில் அவருடைய தெய்வீக தன்மையை மறைமுகமாக, அந்த டிவினிட்டிய, அவர் தேவன் என்பதை மற்றவர்களே வாய் திறந்து சொல்லும் அளவுக்கு அவருடைய கிரிகள் இருந்தது, அவருடைய பேச்சு இருந்தது, அவர் தேவனாக வெளிப்பட்டார். இது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன்னு ஒரு பட்டியல் போட்டு அதை நான் வச்சிருக்கேன். அப்போ தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் என்று பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய குமாரன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தேவதூதன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று தேவதூதன் மரியாளுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னவா, எப்படியா, தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தூதன் சொல்லுகிறான். ஏதோ ஒரு சாதாரணமான பிறப்பு அல்ல, அல்லது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அவர் பிறந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வித்தியாசமானது, தெய்வீக பிறப்பு. ஆகவே தேவதூதன் சொல்லுகிறான், இந்த நோட்ஸ், தேவதூதன் சொல்லுகிறான், தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். முதலாவது, அப்போ பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் நிழலிடும். 2 காரியம். ஒண்ணு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், 2வது உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். சொல்லிட்டு தேவதூதன் சொல்லுகிறான், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்கிறது எப்படின்னா, ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது எப்படி? பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவதூதன் தெளிவா சொல்லிட்டான், உங்கள்கிட்ட மரியாள்கிட்ட பிறப்பது ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்து ஒரு குழந்தையை அவள் பெறுவாள்.
அவள் மேல் உன்னதமானவருடைய நிழல் வரும், பரிசுத்தாவினுடைய பலன் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தாவி உன்மேல் வருவார், உன்னதமானுடைய நிழல், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆகவே உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் பொழுது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப அது யாரு? சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, சாதாரண ஒரு ஆளு அல்ல, தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் என்று தெளிவாய் சொல்லுகிறார். ஒன்று. அடுத்தது மார்க் 2:10. இப்ப நம்ம தேவனுடைய குமாரன் பார்த்தோம். மார்க் 2:10 நம்ம பார்க்கும் பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? திமிர்வாதக்காரனை சுகமாக்குறதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். அப்ப பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாதே, தேவன் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல மனுஷகுமாரனிடத்தில் தெய்வீகம் காணப்படுகிறது. தேவனுடைய குமாரன் என்று நம்ம பார்த்தோம். இங்க மார்க் 2ல மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சில வேளைகளில் தேவனுடைய குமாரன் அப்படின்னு தேவனுடைய குமாரனிடத்தில் தெய்வீகம் இருக்கிறது, மனுஷகுமாரனிடத்தில் மனுஷகம் இருக்கிறது அப்படின்னு தவறா புரிந்து கொள்வோம். நீ கவனிக்கணும். இப்போ சிலர் குழப்பிக்குவாங்க. பிதாவின் ராஜ்யம்னா என்ன? அது வேறன்னு நினைச்சுக்குவாங்க. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது வேறன்னு நினைச்சுக்குவாங்க. பரலோக ராஜ்யம்னா என்ன? அது வேறன்னு நினைச்சுக்குவாங்க. கிறிஸ்துவின் ராஜ்யம்னா என்ன? வேறன்னு நினைச்சுக்குவாங்க. பட் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா எழுதும் பொழுது அந்த எழுத்தாளர் யூதருக்கென்று எழுதும் பொழுது பரலோகம் என்று குறிப்பிடலாம், புறஜாதிகளுக்கு என்று எழுதும் பொழுது அவர் அங்கே குறிப்பிடும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யூதர்கள் தேவனுடைய ராஜ்யம் தேவன்கிறத சில வேளைகள் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அதே போல மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், ரெண்டு பேரிடத்திலும் தெய்வீகம் காணப்படுகிறது. இங்கே மனுஷகுமாரனிடத்தில் தெய்வீகம் காணப்படுகிறது, தெய்வீக தன்மை காணப்படுகிறது. எப்படி? பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீகத்தின் அடையாளத்தை மனுஷகுமாரனிடத்தில் பார்க்க முடிகிறது. அதே போல மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பது நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அதுக்கு முந்தி பாவத்தை அவர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது இரண்டாவது தேவனுடைய குமாரன் என்பதற்கு யோவான் 1:34 நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 1:34 அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். யோவான் இங்க சொல்றான், இவரே தேவனுடைய குமாரன். அப்போ இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் தேவதூதன், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று ஃபர்ஸ்ட் ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. அவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு. தேவதூதனுடைய சாட்சி மட்டும் அல்ல, இங்கே யோவான் 1:34 யோவான் சொல்லுகிறான், நான் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ யோவானுடைய சாட்சி என்ன? இயேசு கிறிஸ்து யார்? இவர் தேவனுடைய குமாரன். மத்தேயு 8:20 மனுஷகுமாரன் என்கிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றான்.
இந்த இடத்துல அவர் தன்னை என்ன சொல்றாரோ மனுஷகுமாரன், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்று தன்னை மனுஷகுமாரன் சொல்றார். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மனுஷகுமாரன் என்றால் வெறும் மனிதத்தன்மை மட்டும் உடையவர் அல்ல. சரீரத்தில் இருக்கிறபடினால் அவர் மனிதத்தன்மையோடு இருக்கிறார். தெய்வீகத்தன்மை அவரிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடாது, இருக்குது. மனுஷகுமாரனிடத்தில் தெய்வீகத்தன்மையும் தேவனுடைய குமாரனத்தில் மனுஷத்தன்மையும் ரெண்டு பேரிடத்திலும், மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன் என்ற இரு அந்த பெயர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரனிடத்திலும் மனுஷகுமாரனிடத்திலும் தெய்வீக தன்மை இருப்பதை நாம் காண முடிகிறது. சரி, அடுத்தது யோவான் 1:45 முடிய நான் வாசிக்கிறேன். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில, நல்லா கவனிங்க, பிலிப்பு என்ன பண்றான், நாத்தான் வேல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு சொல்றான், நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பிலிப் சொல்ற நாத்தான் வேல்ட்ட, நாங்க ஒருத்தரை பார்த்தோம், ஒருத்தரை கண்டோம். அவர் யாருன்னா நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். நான் உங்களுக்கு பிப்ளியாலஜில சொன்னேன், தோரா, நெவீம், கெட்டுவீம் என்று 3 பிரிவாக யூதர்கள் தங்களுடைய வேதத்தை பிரித்திருக்கிறார்கள் இல்ல. அதே போல நம்முடைய 39 புத்தகத்தையும் 24 புத்தகமாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் 39 புத்தகம் 24 புத்தகத்துக்குள் அடங்கி இருக்கு. இப்ப இந்த இடத்துல பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்றான், அதாவது நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், தோராவில எழுதியிருக்கிறவரையும் நெவீம் என்கிற தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறவரையும் நாங்க கண்டோம். சாட்சி பாருங்க, யாரை பற்றி? கிறிஸ்டாலஜில நம்ம அநேக காரியங்களை உள்ள நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பொருளுடையதாய் அர்த்தமுடையதா இருக்கும். நாங்க மோசையின் நியாயப்பிரமாணத்தில் தோராவில் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஆச்சரியமான ஒரு சாட்சி. யாரையோ அல்ல, நியாயப்பிரமாணத்துல தோராவில் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அதே போல தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நெவீமில எழுதியிருக்கிறவரையும் கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது யாரா? அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அது யாரா? இயேசுவே என்றான். தியாலஜில நம்ம படிக்க போகுது, நம்ம திரும்ப பின்னால நம்ம நிறைய பார்க்கும் பொழுது இயேசு, கிறிஸ்து, மேசியா, இம்மானுவேல் இப்படி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்ப இவன் என்ன சொல்றான்? அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலையும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் எழுதியிருக்கிற கண்டம். அவர் யார் தெரியுமா? நாத்தான் வேல்ட்ட பிலிப் சொல்றான், அவர் இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். என்ன சொன்னானா? வந்து பார். நல்லா கவனிங்க, இந்த வந்து பாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நம்ம என்ன, பாரு நீ, நான் யாரு, எங்க வீடெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? அப்படியா, சரி. அப்படியா, உங்க வீடு பெரிய வீடா, நல்லா வசதி இருக்கும், அப்படியா, வந்து பார். அப்படிங்கிற வந்து பார் இல்ல இது. கவனிங்க, வந்து பாருன்னா என்னன்னா, அந்த காலத்துல யூதர்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ எங்க இருக்கிறீர், எங்க தங்கிருக்கிறீர், வந்து பார். யூதர்கள் சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து பாருன்னா ஒரு சீஷன் ஆவதற்கு, கவனிங்க, சீஷன் ஆவதற்கு குருவை வந்து பார்ப்பது யூதருடைய கலாச்சாரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படும், வந்து பார். இப்போ இவன் பிலிப் சொல்றான், நாத்தான் சொல்றான், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார்.
நீ வந்து குருவை பாரு, இயேசுவை பாரு, வந்து பார் என்றார். இப்போ அவன் வருகிறான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேல் வர வர ஆண்டவர் அவனை குறிச்சு ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு பாருங்க. சும்மா சூப்பரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் ஆண்டவர். சொன்ன உடனே அவன் வந்து அசந்துட்டான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு என்னை குறித்து ஆண்டவர் சொல்றாரே, உண்மை. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். எங்க பார்த்தேன்? பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். எங்கெங்க இவன் அத்திமரத்தின் கீழ் இருந்தான்? நம்ம யோசிச்சிருக்கோமா? கவனிங்க. யூதர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். என்ன பழமொழின்னா, சாப்பிட்டுட்டு நீ ஜீரணமாகலாம் அத்திமரத்துக்கு கீழே போய் உட்காரும்பாங்களாம். சாப்பிட்டு ஜீரணமாகலாம் எங்க? அத்திமரத்தின் கீழ் போய் உட்காரு. சரி, அடுத்தது, யூதர்கள் அநேகர் வேதத்தை தியானிப்பதற்கு ஒரு அத்திக மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிற பழக்கம் உண்டா? இப்போ கவனிங்க, இவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நாத்தான்வேலே நீ என்னை எப்படி அறிவீர் என்றான். நாத்தான்வேல், இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அப்ப நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது இயேசு அவனை கண்டார், ஏற்கனவே கண்டார். அத்திமரத்தின் கீழ் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தோராவை வாசிட்டு இருந்தான். எப்படிங்க? தோராவை வாசிட்டு இருந்தான். புரியுதா? தோராவில் எந்த போர்ஷன் வாசிட்டு இருந்தான்? யாக்கோபு சொப்பனம் காணும்போது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக ஒரு ஏணியில ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கண்டா பார்த்தீங்களா? அந்த நிகழ்வை படித்து கொண்டிருக்கிறான் அத்திமரத்தின் கீழ் இருந்து. அதை இயேசு கண்டாராம். ஆமேன். எப்படி பாருங்களேன். உடனே இத சொன்ன உடனே, என்னடா நான் வந்து அத்திமரத்தின் கீழ் தோராவை படிச்சுட்டு இருந்தேன். உண்மைதான். அப்படின்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகம் தோரா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நான் அந்த அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறது இவர் பார்த்திருக்கிறார், அறிந்திருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். இயேசு சொன்னார், உன்னை நான் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே அறிவேன் என்றார். உடனே அதுக்கு நாத்தான்வேல் என்ன சொல்றான் பாருங்க, ரபி. ரபி, ரபினா போதகர். என்ன போதகர் தெரியுமா? போதகர்களுக்கெல்லாம் போதகர். போதகர்களுக்கெல்லாம் போதகர். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆண்டவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ரெண்டு காரியத்தை அவன் அறிக்கை செய்கிறான். ஒன்று, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன். ரபி அப்படிங்கிறான், போதகரே. வெறும் போதகர் மட்டும் இல்ல, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். அடுத்தது, நீர் இஸ்ரவேலின் ராஜா, கிங், இஸ்ரவேலுடைய கிங் நீர் தான் அப்படின்னு 3 காரியத்தை அவன் சொல்றான். அடுத்தது வாசிக்கும் பொழுது அடுத்த வசனம் 49க்கு மேல, அதற்கு நாத்தான்வேல், தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதான காண்களை காண்ப என்றார். பின்னும் அவன்
அவனை நோக்கி, பின்னும் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள். நீ வாசிட்டு இருந்தல்ல, அதை நீ பார்க்க போற. அத்திமரத்தின் கீழ் வாசிட்டு இருந்தல்ல, நீ அதை பார்க்க போற. ஆண்டவர் அவன் சொன்ன சாட்சிக்கு பதில் கொடுக்கிறது பாருங்களேன். இதிலும் பெரிய காரியத்தை பார்க்க போறான். ஏன்? அவன் அறிக்கை செஞ்சான், நீ சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அருமையான ஒரு சாட்சி. சரி, அப்போ அடுத்தது இங்க மனுஷகுமாரனை குறித்து சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கு பாவிகளும் சிநேகிதனும் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஆமா, 11:19 மத்தேயு 11:19 மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்தது 4வது காரியம், யோவான் 6:69. யோவான் 6:69, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படியா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நல்லா கவனிங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை நான் உங்களுக்கு நான் கிறிஸ்டாலஜியில சொல்லும் பொழுது சொன்னேன். பேதுரு ஆண்டவரை குறித்து சொல்றான், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு. அப்ப அவன் சொல்றான், ஹீப்ருல சொன்னேன், அட்டாஹு ஹா மாஷியா பென் எலோஹிம் ஹைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன். கவனிங்க, அப்படின்னா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்றத பாக்குறோம். ஹைம் அப்படின்னா லிவிங். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஊதும் பொழுது, முதல்ல ஆதாமுக்கு ஊதும் பொழுது, ஹைம் தன்னுடைய ஜீவன், ஹைம்னா ஜீவன், ஜீவனை ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு ஆதாமுக்கு ஊதுகிறார். தன்னுடைய மூச்சு காற்றை அவர் ஊதுகிறார், வெளியே ஊதுகிறார். அந்த மூச்சு காற்றை ஆதாம் உள்ளே ரிசீவ் பண்ணுகிறான், உள்ளே வாங்கி கொள்ளுகிறான். ஆகவே ஜீவ ஆத்மாவானான். இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். சரி, மனுஷகுமாரன் அப்படிங்கும் பொழுது மார்க்கு 2:27-28 பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மனுஷன் எப்படி இருக்கிறானா? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். சரி, அடுத்தது நிறைய பட்டியல் 10, 20, 19 பக்கம் இருக்கு. நான் ஒரு சிலதை மட்டும் சொல்றேன் முக்கியமான குறிப்புக்காக. அடுத்தது யோவான் 9:32-38 முடிய வாசிக்கும் பொழுது, பிறவிக்குறனுடைய கண்களை இந்த பிறவிக்குறன் சொல்றான், பிறவிக்குறனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. ஆண்டவர் சுகமாக்கிட்டார். அப்ப சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். யார? அந்த கண்ணு தெரியாதவன் கண் தெரிஞ்ச பிறகு அவனை புறம்பே தள்ளி விட்டார். நீ ஏன் எங்களுக்கு புத்தி சொல்ற? நீ பிறவியிலே பாவம் செஞ்சவன், நீ பாவி, எங்களுக்கா புத்தி சொல்ற சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். அவனை, அந்த கண்ணு தெரியாதவன் கண் தெரிந்த பிறகு அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள் அல்லவா? அவனை இயேசு கண்டபோது, அதாவது கேள்விப்பட்டார் இவனை தள்ளிட்டாங்க, அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார்.
இயேசு கிறிஸ்து இப்ப அவன் போய் கேட்கிறாரு அவன்கிட்ட, அந்த பிறவிக்குருடன் கண்ணு தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இப்ப அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, அவரிடத்தில் விசுவாசமா இருக்கும்படி அவர் யாரு? இயேசு கிறிஸ்து கேட்க, அவர் யாரு? ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய். நீ என்ன செய்திருக்கிற? அவரை கண்டிருக்கிறாய். உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். எப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பத்தியா, அவர்தான், நீரே அவர். பேதுரு சொன்ன பாத்தீங்களா, ஆண்டவருக்கு சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். எப்படி விசுவாசிச்சான்? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசித்தான். சரி, இப்படி நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியத்தை தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் அப்படின்னு பார்க்க முடியும். முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 26 62 66 முடிய வாசிக்க இந்த நிகழ்வை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, மனுஷகுமாரன் வருது. நான் உங்களிடத்துல சொல்லியிருந்தேன், தேவனுடைய குமாரனிடத்தில் தெய்வீகம் காணப்பட்டது, மனுஷகம் இருக்கிறது. மனுஷகுமாரனிடத்தில் தெய்வீகம் வெளிப்பட்டது, காணப்பட்டது. இப்போ மத்தேயு 26 62 வாசிக்கும் பொழுது கேட்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறக்கு அவருக்கு விரோதமா சாட்சி சொல்றாங்க, பேசுறாங்க. அப்ப பிரதான ஆசாரியன் எழுந்து நின்று, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்து, எல்லாம் இவங்க உனக்கு விரோதமா சாட்சி சொல்றாங்களே, நீ ஒண்ணு சொல்லலையே கேட்கலாம் பிரதான ஆசாரியன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, எப்பா நீ என்னப்பா எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? கவனிங்க, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். என்ன, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? சரி, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். எப்படிங்க அவர் பதில்? என்னங்க, நீர் சொன்னபடிதான். அன்றியும் இப்ப சொல்றாரு பாருங்களா, நீர் சொன்னபடிதான் நான் தேவனுடைய குமாரன் இல்லையா? அன்றியும் இப்ப பாருங்க என்ன சொல்றாரு, நீ சொன்னபடி நான் யாருதான்? அவருதான், தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றியும் கவனிங்க, நல்லா கவனிக்கணும், நீ சொன்னபடி என்னதான் சொல்றாரு, தேவனுடைய நீ சொன்னபடிதான் அன்றியும். இப்ப பாருங்க, தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இப்ப இங்க என்ன சொல்றாரு, அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றா. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சி வேண்டியதென்ன? சரி, என்ன நடக்குது? அன்றைய மனுஷகுமாரன் மேகங்கள் மேல என்ன செய்யறார்? வருகிறதை காண்பீர்கள்.
இல்ல, உடனே இந்த பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை என்ன செய்துட்டான்? கிழிச்சிட்டான். ஏன் கிழிச்சான்? நீங்க பிரசங்க கூட கேட்டிருப்பீங்க. அது சொன்ன உடனே பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். நம்மளும் ஆமா வஸ்திரத்தை கிழிச்சிட்டான், இந்த பைபிள் சொல்லுது, உண்மைதான். வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டான். ஏன் வஸ்திரத்தை கிழிச்சான்? எதனால கிழிச்சான்? இப்ப பாருங்க, நான் சொல்றேன். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14. கவனிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவன் ஏன் வஸ்திரத்தை கிழிச்சான்? பிரதான ஆசாரியன் ஏன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான்? இந்த தானியேல்ல 7:13 இருந்து 14 வரைக்கும் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுளுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாதுமா இருக்கும் அப்படின்னு இந்த தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப ஏன் வஸ்திரத்தை அவன் கிழிச்சான்? இந்த பிரதான ஆசாரியன் ஆண்டவர் சொன்னும் பொழுது மனுஷகுமார் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள் சொன்ன உடனே வஸ்திரத்தை கிழிச்சான். பாத்தீங்களா? ஏன்னா இந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியனுக்கு இந்த தானியேலின் புஸ்தகம், இந்த வசனம் அவனுக்கு தெரியும். இத சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இல்ல, நான் சொன்ன பாத்தீங்களா? அந்த வசனத்து வாசிமா. அதற்கு இயேசு நீ சொன்னபடிதான் அன்றியும், நல்ல கவனி, அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சொன்ன உடனே பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான். ஏன்னா இது தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கேன் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். இல்ல, வந்தார். அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிருக்கு. இந்த டேனியல் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறது இந்த பிரதான ஆசாரியன் அறிந்திருந்தபடியால் இயேசு சொன்னதை கேட்டோன்னா அவனால் தாங்க முடியல. தன் வஸ்திரத்தை என்ன செய்தானா? கிழித்து கொண்டான். அதுதான் ரீசன். தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டதனுடைய காரணம் அதுதான். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்டியல பாத்தீங்கன்னா அந்த இதுல ஒரு இது கொடுத்துட்டு நிறைய மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் ரெண்டையும் குறித்து அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் பார்த்தால் அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இப்ப நம்ம அடுத்ததுக்கு வருவோம். ரைட். அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. யாரு? ஹலோ, யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. ஓகே, சந்தேகம் வந்தா நீங்க கேட்கலாம். அந்த ஒரு பட்டியல் போட்டு பிரிச்சிருப்பேன் பாருங்க. தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் அப்படிங்கிறது நிறைய வசனங்கள் போட்டிருக்கு. அது ஒன்னும் டீச் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். பட் அடுத்தது வருவோம். தேவனுக்கு புதிய ஏற்பாட்டில் அடிப்படை பெயர்கள் அப்படிங்கிறதுக்கு வருவோம். 7வது பக்கம். தேவனுக்கு புதிய ஏற்பாட்டின் அடிப்படை பெயர்கள்.
கிரீக்ல, அதாவது இது எபிரேய மொழியில கிரேக்க மொழி. கிரீக்ல வந்து தியோஸ், நான் ஏற்கனவே தியாலஜிலையும் நம்ம படிச்சோம். கிரீக்ல கடவுளுக்கு, தேவனுக்கு தியோஸ், எபிரேய மொழியில ஏல் அல்லது ஏலோகிம் நம்ம படிச்சோம் ஏற்கனவே. இப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் அடிப்படை பெயர்கள் கிரீக்ல வந்து தேவனுக்கு வந்து தியோஸ் என்பது தேவன் என்று அர்த்தப்படுகிறது. மேலும் இது பழைய ஏற்பாட்டில் ஏலோகிம் அல்லது யாவே என்ற பெயருக்கு சமமான புதிய ஏற்பாட்டு பெயராக உள்ளது. யாவே என்பதற்கு சமமான பெயராக உள்ளது. தீத்து 2:13 நம்ம வாசிக்கும் பொழுது, தீத்து 2:13 வாசிக்கும் பொழுது, வாசிக்க நம்ம கேட்போம். தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும், எப்படிங்க, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய, சரி, யாரு? மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க நமக்கு போதிக்கிறது. அப்போ மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? மகாதேவன். பேர் கூட மகாதேவன் வைப்பாங்க இல்ல, நம்முடைய தேவன் வந்து உண்மையாகவே மகாதேவன். சரி, அப்போ தியோஸ். இரண்டாவது குறியோஸ். குறியோஸ், குறியோஸ் என்பது கர்த்தர் என்று அர்த்தப்படுகிறது. முதல்ல பார்த்தா தியோஸ் தேவன், இரண்டாவது குறியோஸ் என்பது கர்த்தர் என்று அர்த்தப்படுகிறது. மேலும் இது தேவனுடைய சொந்த பெயரின் மீதுள்ள பயபக்தியின் நிமித்தமாக யாவே என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட அதோனா என்ற பழைய ஏற்பாட்டு பெயருக்கு சமமான புதிய ஏற்பாட்டு பெயராக உள்ளது. இது இயேசுவை பழைய ஏற்பாட்டின் யாவே அதோனாய் என்பவரை அடையாளப்படுத்துகிறது. இந்த குறியோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்த்தர். யூதர்கள், நான் சொல்லியிருக்கேன், யாவே அல்லது யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதில் என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவாங்க, நம்ம தியாலஜிலையும் படிச்சோம், அதோனாய். நம்ம சில வார்த்தைகள்லாம் அந்த தியாலஜியில் உள்ளது, கர்த்தருடைய பெயர்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் படிக்கணும், ரொம்ப நிறைய படிக்கட்டும், தெரிஞ்சுக்கணும். அதுனாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதற்கு சமமாகத்தான் இது என்ன பண்றது, இயேசு பழைய ஏற்பாட்டின் யாவே அதோனாய் என்பவராக அடையாளப்படுகிறது என்று யோவான் 20:28 சொல்லப்படுகிறது. குறியோஸ் லார்ட். எழுதிருந்தா எழுதிக்குங்க, பேனா வைத்திருந்தா. குறியோஸ், KURIOS, குறியோஸ். குறியோஸ் அதுக்கு மீனிங் என்னன்னா லார்ட், LORD, லார்ட். இரண்டாவது மாஸ்டர், MASTER, மாஸ்டர். குறியோஸ் என்ன? லார்ட், மாஸ்டர். அடுத்தது சார். சார்ன்னு சொல்றோம்ல, SIR, சார். குறியோஸ் என்ன? லார்ட், மாஸ்டர், சார். அடுத்தது டெஸ்போட்டஸ். டெஸ்போட்டஸ் மூன்றாவது. டெஸ்போட்டஸ் என்பது எஜமானர். எஜமானர், எஜமானர் என்று அர்த்தப்படுகிறது. மேலும் இது சில வேளைகளில் ராஜரீகம் செய்யும் கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வசனம் கொடுத்திருக்க அப்போஸ்தலர் 2:29, லூக்கா 2:29, அப்போஸ்தலர் 4:24, 1 பேதுரு 2:1, வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 போடுகிறது. அப்போஸ்தலர் 4:24 டெஸ்போட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரீக்ல உள்ளதை மென்ஷன் பண்ணிருக்கு. டெஸ்போட்டஸ் அப்போஸ்தலர் 4:24.
வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீ வானத்தையும் பூமியையும் பாத்தீங்களா, தேவனை நோக்கி, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஆஹ் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறீர். சரி, இப்ப பாருங்க, தேவன் சொல்லிட்டு கர்த்தர்ங்கிற வார்த்தை வருது. டெஸ்போட்டஸ், எஜமானர் என்று அர்த்தப்படுகிறது. சரி, அடுத்தது 4வது காரியம் அப்பா. அடுத்தது அப்பா அப்படின்னா பேட்டர், பேட்டர் தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அப்பா, பேட்டர் என்பது தகப்பன் என்று அர்த்தப்படுகிறது. மேலும் இது தேவனுடைய ஒரு விசுவாசிக்கு இருக்கிற விசேஷித்த உறவை குறிக்கின்றது. பேட்டர், ஃபாதர், அப்பா, அப்பா. இது என்னன்னா தகப்பன் என்று அர்த்தப்படுகின்றது. மேலும் இது தேவனுடைய ஒரு விசுவாசிக்கு இருக்கின்ற விசேஷத்த உறவை குறிக்கிறது. அப்பாங்கிற உறவு, டெஸ்போட்டஸ்ங்கிற ஒரு சாரி பேட்டர் அப்படிங்கிற உறவு, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அப்பா இல்ல, அப்பா பிதாவேன்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அப்ப உரிமை, ஏன்னா யோவான் 1:12 வாசிக்கிறோம், தேவன் அவருடைய நாமத்தின் மேல், கர்த்தருடைய நாமத்தின், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்தாரா? அதிகாரம் கொடுத்தார், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அப்பா, அப்பா பிதாவேங்கிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். ரைட். அடுத்தது இப்ப 4 காரியம் இதுல பார்த்தோம் இல்லையா? 5வது பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கான முக்கியமான பெயர்கள். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துக்கு முக்கியமான பெயர்கள் இந்த கிறிஸ்டாலஜில நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இம்மானுவேல். இம்மானுவேல் நம்ம பொதுவா சாமுவேல் அப்படிமோ இல்ல, சாமுவேல், இம்மானுவேல் அப்படிமோ. வேல் அல்ல, ஏல். சாமுவேல், 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 சாமுவேல். இங்க இம்மானுவேல்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல IMMANUEL, இம்மானுவேல். இம்மானுவேல் என்பது கிறிஸ்துவின் மனித வெளிப்பாட்டை குறிப்பிடும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தப்படுகிறது. மத்தேயு 1:23 கிறிஸ்து தேவனுடைய பிரசன்னத்தை விளக்குகின்றது இல்ல, கிறிஸ்து தேவனுடைய பிரசன்னத்தை விளக்குகின்றது. யோவான் 1:14 நம்ம பார்க்கிறோம். 1:14 என்ன நம்ம படிக்கிறோம்? அவர் என்ன பண்ணார்? மாம்சத்தில் வந்தார் இல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் இல்ல, நமக்கு தெரியும். அப்ப இம்மானுவேல்னா என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டுல இம்மானுவேல் என்கிற பெயர் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது இயேசு, ஜீசஸ் என்பது அவரது சொந்த பெயராகும். இது கர்த்தர் ரட்சிப்பாய், கர்த்தர் ரட்சிப்பார் அல்லது ரட்சிப்பாய் இருக்கிறார். இயேசுனா என்ன? எபிரேய மொழியில இயேசுக்கு யஷுவா, 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 கர்த்தர் ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று அர்த்தப்படுகின்றது. மேலும் இது யோசுவா என்ற பழைய ஏற்பாட்டு பெயருக்கு இணையான புதிய ஏற்பாட்டு பெயராகும். இந்த பெயர் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னமோ புதுசா கொடுக்கப்பட்டதும் இல்லை. ஜாஷுவா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஜாஷுவா அதுதான் எபிரேய மொழியில யஷுவா, யஷுவா. அதை மொழிபெயர்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுல இயேசு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா ரட்சகர், கர்த்தர் ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று பொருள். அடுத்தது கிறிஸ்து. அதாவது கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்பெயருக்கு இது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தப்படுகிறது. மேலும் இது
மேசியா என்ற பழைய ஏற்பாட்டு பெயருக்கு இணையான புதிய ஏற்பாட்டு பெயராக்கும். இப்போ இந்த கிறிஸ்து என்று நம்ம புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிரீக்ல கிறிஸ்டோஸ், கிரீக்ல கிறிஸ்டோஸ், அதான் கிறிஸ்து. ஆனா இது எபிரேய பெயர் மாஷியா, மேசியா, அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எபிரேய மொழியில மாஷியா, மெசையா அப்படிங்கிற வார்த்தை தான் கிரேக்க மொழியில கிறிஸ்டோஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து என்று மொழிபெயர்க்கப்பட்டது. ரைட். இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? இம்மானுவேல், ஜீசஸ், இயேசு, கிறிஸ்து, கிரைஸ்ட், கிறிஸ்டோஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதா. இன்னொரு பெயர் என்னங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமேன். வெரி குட், ஆமேன். இப்ப இந்த ஆமேன்னா என்ன? ஆமேன், the word means truly or truth. சத்தியம் என்பது ஒரு பெயர். நம்ம பொதுவா ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கடவுது, உண்மை, அது ஒரு மீனிங் தான், அப்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் என்ன? ஆமேன். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் ஆமேன். அப்ப ஆமேன்னா என்ன? இயேசு கிறிஸ்து தம்மை ஆமேன் என்னும் பெயர் உள்ளவராக சொல்லுகிறார். ஆமேன். இந்த ஆமேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான, சத்தியமான, நம்பத்தகுந்த, சாட்சியானவர், நம்பத்தகுந்த சாட்சியானவர் என்று சொல்லுகிறார். சத்திய தேவன், அதாவது ஆமேன், தேவன் நிச்சயமாக, உண்மையாக, உறுதியாக, நம்பக்கூடியதானது ஆமேன்கிறது. மெய்யாகவே, உண்மையாகவே அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆமேன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஆமேன் ஒரு பேர். சில இடங்கள்ல புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். அதுக்கெல்லாம் எபிரேய மொழியில என்ன வருதுன்னா, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது ஆமேன் அப்படின்னு வரும் எபிரேய மொழியில, ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஆமேன்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? வெளிப்படுத்தின 3:14 உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதா. கிட்டத்தட்ட 8 காரியம் பார்த்தோம். என்ன? முதலாவது தியோஸ், இரண்டாவது குரியோஸ், டெஸ்போட்டஸ், அப்பா, பெட்டார், பெட்ரா, பெட்டார், அடுத்தது இம்மானுவேல், ஜீசஸ், கிரைஸ்ட், ஆமேன். சரி, அப்போ ஆமேன்கிறது த காட் ஆஃப் ட்ரூத்னு அர்த்தம். ஆமேன் என்பது காட் ஆஃப் ட்ரூத். ரைட். அடுத்தது கிறிஸ்துவின் பணி நிலைகள். பழைய ஏற்பாட்டில் கூறப்படும் மிகவும் உன்னதமான 3 பதவிகளை கிறிஸ்து செய்தார். பழைய ஏற்பாட்டுல 3 முக்கியமான பதவிகள் இருந்தது. 3 பதவிகள் அதை கிறிஸ்து செய்தார். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான 3 பணிகள். அது என்னன்னா, 1 ப்ராஃபட், தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி ரொம்ப முக்கியமான ஒன்று. 2வது என்னன்னா ஆசாரியர், பிரீஸ்ட். 3வது என்ன? ராஜா. இந்த 3 பணிகளும் பழைய ஏற்பாட்டில் செய்யப்படுகிறதை அல்லது தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 பணியையும் ஒருவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இப்ப தீர்க்கதரிசியா இருக்கிறவன் ஆசாரியரா இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லை. ஆசாரியா இருக்கிறவன் ராஜாவா இருக்க முடியாது. தீர்க்கதரிசியா இருக்கிறவன் ராஜாவா இருக்க முடியாது. 3 தனித்தனி பணிகள் இல்லையா? என்ன? ப்ராஃபட்டு, தீர்க்கதரிசி, அடுத்தது பிரீஸ்ட், ஆசாரியன், அடுத்தது கிங், ராஜா. இந்த 3 தனித்தனி பணிகள், தனித்தனி நபர்களா இருப்பார்கள். ஆனால் இந்த 3ஐயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னில் ஏற்றுக்கொண்டு
மனுஷனாய் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த 3 பணியையும் அவர் செய்தார். 3க்கும் தகுதி உள்ளவராய் இருந்தார். இந்த 3 தன்மை உள்ளவர். கிறிஸ்துவின் பணி நிலைகள் தீர்க்கதரிசி. பணி நிலைகள் 3. தீர்க்கதரிசி, அதாவது ப்ராஃபட். மோசேயை போன்றதான கடைசி தீர்க்கதரிசி மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. கடைசி தீர்க்கதரிசி, அதாவது மோசேயை போன்று கடைசி தீர்க்கதரிசி மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:22, அப்போஸ்தலர் 7:37, அப்போஸ்தலர் 3:22-24. வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 3:22. அப்போஸ்தலர் 3:22. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். பாத்தீங்களா, அழகா மோசே சொல்றத பாக்குறோம். பாருங்களா, மோசே, நல்ல கவனிங்க, மோசே பிதாக்களை நோக்கி 3:22 மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல, எப்படிங்க? என்னை போல அப்படின்னா மோசையை போல, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய பணி நிலை என்னது? தீர்க்கதரிசி. மோசே சொல்லிட்டான் தீர்க்கதரிசி, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரிடத்திலிருந்து எழுப்ப பண்ணுவார். அது யாரு? வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து. அவருடைய பணி நிலை தீர்க்கதரிசி. நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ இவர் யாருன்னு கேட்கும் பொழுது மத்தேயு 21:10-11 தீர்க்கதரிசியாக இயேசு, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்றாங்க. யோவான் 4:19 இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள யூதர்கள் இந்த மாபெரும் தீர்க்கதரிசியின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யோவான் 1:19-21 வரைக்கும். இப்ப என்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். உபாகம் 18:19 அத அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய பணி நிலைகள் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி, ப்ராஃபட். இரண்டாவது ஆசாரியர், பிரீஸ்ட். இயேசு கிறிஸ்து யாரு? ஆசாரியர். நல்லா கவனிங்க, நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை ஒரு கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பாஸ்டர். அப்போ திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர் எப்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியர் ஆனார்? நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ஆசாரியன் எந்த கோத்திரத்திலிருந்து வரணும்? லேவி கோத்திரத்திலிருந்து வரணும். லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியன் வரணும், பிரதான ஆசாரியன் வரணும். ஆனா இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரம் இல்லையே, யூதா கோத்திரமே. எப்படி அவர் ஆசாரியரா இருக்க முடியும்? எப்படி ஆசாரியர் ஆனார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த டீச்சர் என்னை பார்த்து, பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அப்போ நான் வேதத்துல வசனத்தை எடுத்து நான் உடனே சொன்னேன். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர் அல்ல. எப்படி வந்தாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். புரியுதா? ஆமேன். பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இல்ல. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். மெல்கிசேத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வம்ச வரலாறு இல்லாதவன் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் சொல்லுவார்கள், ஆனா கிறிஸ்துவுக்கு அடையாளமா சொல்ல முடியாது.
சரியா? ரைட், ஓகே. அப்போ பிரதான ஆசாரியனா இருக்கும்படி எபிரேயர் 2:17 எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள ஆசாரியராய் இருக்கும்படி எப்படிங்க பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாய் வேண்டி இருக்கிறது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா வந்தார்? பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவருடைய பணி நிலை எபிரேயர் 3:1 பிரதான ஆசாரியர் எபிரேயர் 7:26, பிரதான ஆசாரியர் எபிரேயர் 4:15 நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசாரனாகிய மெல்கிசேதேக் அப்படின்னு லேவியராகும் 16:32-31 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவருடைய பணி நிலை ப்ராஃபட்டா இருந்தாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, பிரீஸ்டா இருந்தாரு, அதாவது ஆசாரியனாய், அதிலும் பிரதான ஆசாரியனாய் இருந்தார். வசனங்கள் அதிகமா இருக்கிறது. ரைட். மூன்றாவது, ராஜா, கிங், அரசர். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயில நம்ம வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம்னு சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்கல்ல. மத்தேயு 2:2 நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு பிறந்த உடனேயே அவர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. வாசிங்க மத்தேயு 2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படிங்கிறாங்க சாஸ்திரிகள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பணி நிலையில மூன்றாவது என்ன? கிங், இல்ல ராஜா, அரசர். குழந்தைய பிறந்த உடனே இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்றாங்க? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு தான் கேட்டு வந்தாங்க குழந்தையிலே. சரி, அது மட்டுமல்ல, மத்தேயு 27:11 மத்தேயு 27:11 இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். நான் ராஜா தான். என்ன சொன்னா? நீ யூதருக்கு ராஜாவா? ஆமா, நான் யூதருக்கு ராஜா. இயேசு கிறிஸ்து சிலுவையில மேல எழுதியிருக்கும் பொழுது என்ன? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. ப்ரூஃப் ஆயிடுச்சு, அவர் ராஜா தான். அதை அக்செப்ட் பண்ணல யூதர்கள், ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன, நிறைய வசனம் கொடுத்திருக்கேன், அதுல நிறைய வசனங்கள் இருக்கு, அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா. அப்ப அவருடைய 3 பணி நிலைகள், ஒன்று ஆசாரியர் அல்லது பிரதான ஆசாரியர், சாரி, முதல்ல வந்து தீர்க்கதரிசி, இரண்டாவது ஆசாரியர், மூன்றாவது கிங், ராஜா. ஓகே, 3 பணி நிலைகள். சரி, இன்னொரு டைம் கொஞ்சம் இருக்குது, நான் இந்த இதை மாத்திரம் முடிச்சிடுறேன். பழைய ஏற்பாட்டின் நிகழ்ச்சி, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் நிகழ்ச்சி, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துன்னு ஒரு சின்ன அட்டவணை கொடுத்திருக்கேன். அதுல ரோமர் 15:12-14 முடிய முந்தின ஆதாம், அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ரோமர் 5:12-14 முடிய, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-14 முடிய வாசிக்க கேட்போம். 14 முடிய, ரோமர் 5. ஒரே மனுஷனாலே பாவம், நல்ல கவனிங்க. ஒரே மனுஷனால் பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. எப்படிங்க? ஒரே மனுஷனால் என்னாச்சு?
ஒரு மனுஷன் ஆதாம்னால பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மனுஷர் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. சரி, அப்போ ஒரே மனுஷனால் பாவமும் ஒரே மனுஷனால் என்ன வந்துச்சு? மரணமும் வந்துச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து இரண்டாம் அல்லது பிந்தின ஆதாம் என்ன எதுக்காக வந்தாருன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேரு பிந்தின ஆதாம். நிறைய பார்த்தோம் இல்லையா? இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து, இல்ல இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவர் பற்றி பார்த்தோம். கூரியாஸ், தியோஸ் எல்லாம் பார்த்தோம். பிந்தின ஆதாம்னு ஒரு பேரும் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு. சரி, இரண்டாம் அல்லது பிந்தின ஆதாம். அடுத்தது 2வது பாயிண்ட், மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜா ஆசாரியர் என்று ஆதியாகமம் 14:18-24 முடிய வாசிக்கிறோம். அதே இது புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர் என்ற வகையில் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-3 முடிய வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியர் ஆனார். அதை கொஞ்சம் படிச்சிருவோமே. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர் என்ற வகையில் எபிரேயர் 7:1-3 முடிய. எபிரேயர் 7:1-3. இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியருமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். முதல் பேரான நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். அப்ப இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மெல்கிசேதேக் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து. அடுத்தது பஸ்கா. யாத்ராம் 12:11-27 எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டு வெளியே வருவதற்கு கடைசியாக ஒரு வாதம் இருந்துச்சு. ஆண்டவர் அனுமதித்தார். அந்த வாதம் என்னன்னா, அதாவது எகிப்தில் உள்ள தலைச்சன்கள் எல்லாம், குழந்தைகள், தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்துச்சுங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களுடைய கோசை நாட்டுல இருந்த ஒருத்தருக்கும் சாகல குழந்தை. இப்ப அவர்கள் புறப்பட்டு வர்றாங்க. வர்றதுக்கு முந்தி என்ன பண்ணாங்கன்னா, இவங்க குழந்தை சாகாம இருக்க காப்பாற்றப்பட ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் பூசினாங்க. அதுக்கு பேர் என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டிம்பாங்க. இது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமது பஸ்கா என்ற வகையில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7 இதை நம்ம படிப்போமே. 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறவே கடிந்து போடுதல். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பாத்தீங்களா? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வருவதற்கு முன்பதாக அன்றைக்கு ராத்திரியிலே ஆட்டுக்குட்டி அடித்து இரத்தத்தை நிலக்கால்களிலும் சட்டங்களிலும் பூசினார்கள். சாப்பிட்டாங்க. கசப்பான கீரையோடு சேர்ந்து தடியை பிடிச்சிட்டு பாதரட்சிய போட்டுட்டு கசப்பான கீரையோடு அதை புசிச்சாங்க. அது பழைய ஏற்பாட்டின் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க.
மீட்புக்கு அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அங்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, இங்க தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இங்க தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய தெய்வக்குமாரனா இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் பஸ்காவாகிய பலியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும் பொழுது எழுதுறார். சரி, நான் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். அடுத்தது யாத்ராகமத்துல கன்மலை அப்படிங்கிறது வருகிறது. அதே இது புதிய ஏற்பாட்டில் நமது ஆவுக்குரிய கன்மலை, அவர்களோடு கூட சென்ற கன்மலை கிறிஸ்துவே என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பழைய ஏற்பாட்டுல வெண்கல சர்ப்பம் எண்ணாகம் 21:5-9 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நமது மீட்பர் என்ற வகையில் யோவான் 3:14-16 முடிய வெண்கல சர்ப்பத்தை போல கோலில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டின் நிகழ்ச்சியிலிருந்து புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை காண்பிக்கின்ற ஒரு அடையாளமா இருக்கிறது. ரைட், இனி அடுத்த கிளாஸ்ல கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிடும். 2 பகுதி இருக்கு. அடுத்த கிளாஸ்ல மீதியானது இந்த கிறிஸ்டாலஜி முடிஞ்சிடும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கிளாஸ்ல முடிந்த பிறகு அதற்கு பிறகு வேறொரு ஆசிரியர் வேற சப்ஜெக்ட் அனைமே எடுப்பாங்க. ஸோ இந்த இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார்ல்ஸ் அதை பற்றி சொல்லுவதை நம்ம கேட்போம். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது, கேள்விகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். இப்போ நீங்கள் கேட்கலாம். அந்த டேடி, அந்த ஒரு நாத்தான்வேல் நாத்தி மரத்து கீழே இருக்கும்போது அந்த யாக்கோபு ஒரு ஏணி ஆமா 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 ஏறுகிறதும் இறங்குறது, அந்த பகுதியை தான் படிச்சுட்டு இருந்தான்னு எப்படி சொல்றீங்க? அது யூதர்கள் பாரம்பரிய, அது எவிடன்ஸ் எங்க இருந்து இருக்கிறதுன்னு இல்லை. அதுல ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்றாரு. அங்க அதுல அதை மென்ஷன் பண்றாரு ஆண்டவர். எப்படின்னா, ஒரே நிமிஷம். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறது இது முதல் நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது முதல் நீங்க காண்பீர்கள். இதை நீ படிச்சிட்டு இருந்த, இது முதல் நீ அதை காண போற. தோராவை படிச்சிட்டு இருந்த, தோராவில் இந்த போர்ஷனை படிச்சிட்டு இருந்த அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்றாரு. நீ படிச்சிட்டு இருந்த மனுஷகுமாரன் இந்த காலத்துல இப்போ நீ இதை காண போற இது நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். ஓகே ஓகே. ஒருவேளை அது தல்முத் அப்படி இதுலயாவது சொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு 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 சின்ன ஒரு காரியம் டிஸ்கஷன் பண்ணேன். நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, ஊர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணா, மோசையினுடைய கைய ஊரும் ஆரோனும் தாங்கிட்டு இருந்தாங்க. ஆரோன் யாரு அப்படின்னா மோசையினுடைய அண்ணன், 3 வயது மூத்தவன். ஊர் யாருங்கிறது தெரியல. ஆனா எனக்கு ஒரு ஊர் அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பெடுத்ததை நான் பார்த்தேன். அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணேன் 2-3 பாஸ்டர்கிட்ட. அப்ப என்னன்னா, ஊர் யாருன்னா கூர், ஹீப்ருல கூர். கூர் யார் அப்படின்னா மிரியாமனுடைய புருஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப யார் சொல்றா அப்படின்னா கெசனியாஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஜோசிபஸ் சொல்றாரு. அந்த குறிப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். அது எவிடன்ஸ் இது. ஆனா
தல்முத்துல அப்படி இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஜோசிபஸ்ன்னு சொல்றாங்க, கெசனியாஸ்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர் வந்து மிரியாமனுடைய ஹஸ்பண்ட்னு அந்த அந்த பகுதியை நான் வச்சிருக்கேன். பட் இது இந்த இந்த வசனத்தை வச்சு அவன் படிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிறத பின்னணியோடு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதை வச்சு அவன் படிச்சுட்டு இருந்ததை அப்படியே ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறதா. ஓகே. ஐயா, இந்த மெல்கிசேதேக் முறைமைன்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் பிரீஃபா என்னன்னு சொல்ல முடியுமா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஒரு நிமிஷம், அது 7ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 7 சொல்றேன். எபிரேயர்ல ஒரு நிமிஷம், 7ஆம் அதிகாரத்துல 7:17. ஒரே நிமிஷம். 7:17 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போ லேவி கோத்திரத்திலிருந்து மட்டும்தான் ஆசாரியன் வர முடியும், வேற எந்த கோத்திரத்திலிருந்து ஆசாரியன் வர முடியாது. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்துச்சு, யாரும் வந்ததும் இல்லை. அப்ப லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆக முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து 3 பணி நிலைகளில் இருக்கிறத பார்த்தோம். ஒன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று ஆசாரியன், இன்னொன்று ராஜான்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் பைபிள் வசனம் நான் சொன்னேன். இப்போ ஆசாரியன் என்பதற்கு நிறைய வசனம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுல வந்து எபிரேயர் 7:17 இன்னொரு வசனம் உண்டு. 26 ஒரு வசனம் உண்டு. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவங்களுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமான இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அப்படின்னு 26ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப யார் இது? இவர் எப்படி வந்தார்னா, ஆசாரியன், அதாவது லேவி கோத்திரத்திலிருந்து வந்த யூதா கோத்திரத்திலிருந்து வந்திருக்காரு. எப்படி இருக்க முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இப்ப ஆசாரியன் எப்படி அங்கீகரிக்கிறோம்? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். சரியா? 7:17 சார்ல்ஸ் சொன்ன அந்த வசனம். ஓகேவா? ஓகே. வேற ஒன்றும் டவுட் இல்லை. இல்லை. சார்ல்ஸ்? ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க உடனே கேட்கலாம். அப்படி இல்லைன்னா we will close the session. பாஸ்டர், இந்த அழிப்பின் கண்மலை அப்படிங்கிறது என்ன? அழிப்பின் எது? கண்மலை. அழிப்பின் கண்மலை. நான் சொல்லட்டுமா? அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்களா? இல்லை பாஸ்டர். அது யாத்ராமத்துல 17:5-6 வசனத்துல, எனக்கு இது கொஞ்சம் கண்ணு சின்ன பைபிளா இருக்கனால தெரிய மாட்டேங்க. ஒரே நிமிஷம். அழிப்பின் கண்மலை அப்படின்னா யாத்ராமத்துல செல்சியா படிக்க முடியுமாமா கொஞ்சம்? நான் படிக்கிறேன். ஆ. அப்பொழுது கர்த்தர் ம். மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த ஓரேபிலே கன்மலையை உனக்கு முன்பாக கண்மலை மேல் மேல் நிற்பேன். நிற்பேன். நீ நிற்பேன். அந்த கன்மலையை அடி.
நீ அந்த அப்பொழுது கண்மலையை அடி. அப்பொழுது ஆ, ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அதிலிருந்து அப்படியே மோசே அதிலிருந்து அப்பொழுது தண்ணீர். ஜனங்கள் குடிக்க அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். போதும் போதும். எது? கண்மலை. ஓரேப்பிலே கண்மலையில நில்லு. அந்த கண்மலைய நிப்ப நீ கண்மலையை அடிச்சா போதும், அதுல இருந்து தண்ணீர் புறப்படும் இல்லையா? கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்படும். அப்ப ஜனங்கள் அதை குடிக்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டுல உள்ள கண்மலை. சரி, புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 10 நம்ம பார்த்தோம். நான் வாசிக்கிறேன் 1-4 முடிய. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அதான் புரியுதாமா? புரிஞ்சுங்க பாஸ்டர், புரிஞ்சுங்க பாஸ்டர். அங்க உள்ள கண்மலையை அடிக்கும் பொழுது தண்ணீர் வந்துச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது, அந்த கண்மலை அவங்களோட சென்றுச்சான், அவங்க குடிச்சாங்களாம். சொல்லிட்டு இங்க இவர் சொல்றாரு, அந்த கண்மலை யாரும் இல்ல, கிறிஸ்துதான் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாட்டுல அவங்களோட போன கண்மலையே கிறிஸ்துதான், கிறிஸ்துதான் போனாரு அப்படிங்கிறத பவுல் உறுதிப்படுத்துறார், சொல்றாரு. ஓகே, இந்த அழிப்பின் கண்மலைன்னு வந்துச்சுங்க பாஸ்டர், அதான் அந்த அழிப்பின் வேர்ட் அது அந்த தியாலஜில அழிப்பின் கண்மலை அப்படின்னு போட்டிருக்கு. அழிப்பின்னா அழிக்கிறது இல்ல, கொடுக்கிறதுன்னு அர்த்தம். கொடுக்கிறது, தண்ணீர் கொடுக்கிறது, அதான் வேற ஒண்ணு இல்ல. தமிழ்ல நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்ப அழிப்பேன் அப்படின்னா அழிக்கிறதுல கொடுக்கிறது. பரிசளிக்கிறார்கள், பரிசளிப்பல். அவர்கள் இப்பொழுது பரிசளிக்கிற நிகழ்வு நடைபெறும். பரிசளிப்பது, அழிப்பது என்பது கொடுப்பது. அதான் அழிப்பின் கண்மலை. கொடுப்பதுன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. கிளாஸ் எப்படி இருந்துச்சு? சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், வசனங்களை வாசிட்டு அப்படியே ஸ்பீடா போவோம். ஆனா நம்ம கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் அதனுடைய வசனத்தினுடைய உண்மைத்தன்மை, கிறிஸ்து வெளிப்பட்டது, அதை பற்றி புரியும். கொஞ்சம் நீங்க வீட்லயும் லைட்டா படிச்சு பார்க்கணும். ஓகே சார்ல்ஸ், ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டது, கேள்வி சந்தேகம் கேட்டது நல்லது. வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜானட் சார்ல்ஸ் அண்ணா, சொல்லுமா. ஹலோ சொல்றியா? ஜானட் பாஸ்டர், என்ன சத்தமே இல்ல? கொஸ்டின் ஏதாவது இருக்கா ஜானட்? என்னன்னா கொஸ்டின் ஏதாவது இருக்குதா? இல்லன்னா எல்லாம் ஓகேண்ணா. அம்மாவும் நானும் ஒரே போன்ல பார்த்து அதை சொல்ல சொன்னேன். ஓகே ஓகேமா ஓகேமா. ஓகே. ஆமா ஆமா அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு வரும்போது. சரிங்க பாஸ்டர். சரி, ஓகே. இதான் கிறிஸ்டாலஜி. இனி கொஞ்சம் இருக்கு, 2 பேஜ் இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் வேற சப்ஜெக்ட், வேற ஆசிரியர் வருவாங்க. ஓகே, இன்னொரு கிளாஸ் இருக்கும்.